பேபி, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. அம்மா, நான் படிக்கணுமா? எத்தனை தான் சொல்றது? சொன்னா புரிஞ்சிக்க மாட்டீங்களா? பேபி, நீ ஏன் பயப்படுற? மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுற வயசுல கல்யாணம் பண்ணிடணும். உனக்கு நல்லா வேலை செஞ்சு கொடுக்குற மாப்பிள்ளையா, உன்னை நல்லா பார்த்துக்கிற மாப்பிள்ளையா தான் அம்மா பார்த்து கொடுப்பேன். சரியா? வாங்க உட்காருங்க. ஐயோ, பொண்ணு ரொம்ப ஸ்டைலாக இருக்கே. இந்த பொண்ணு கிடைச்சா ரொம்ப சூப்பராக இருக்குமே. பேபி வாமா, மாப்பிள்ளை வந்துட்டாரு, வா. மாப்பிள்ளை, பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, வேலை செய்ய தெரியாது, காலைல 8 மணிக்கு தான் எந்திரிக்கும், படிச்சுட்டு இருக்கு. நீங்கள் விரும்பி கேட்கறனால தான் நான் கொடுக்குறேன். சரியா? அதனால் பொண்ணுக்கிட்ட இப்போ தனியாக பேசும்போது பொண்ணு ஏதாவது சொல்லி பயமுறுத்திடாதீங்க. நானே அவளை வற்புறுத்த வர சொல்லியிருக்கேன். சரியா? நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். கல்யாணத்துக்காக பயப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு படிக்கலாம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் வெளியே போகலாம். காலையில் 9 மணிக்கு கூட எந்திரிக்கலாம். நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சரியா? எனக்கு நல்லா சமைக்க தெரியும். உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுப்பேன். சரியா? பயப்படாதீங்க. அம்மா, எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு எனக்கு ஓகே. சரியா? பேபி, இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. மாப்பிள்ளை ரொம்ப படிச்சிருக்காரு, பெரிய வேலை பார்க்குறாரு, வயசு தான் ரொம்ப கூட. சரியா? நீ வந்து என் 2 மாப்பிள்ளை எது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா அம்மா முடிவு பண்ணிடுவேன். சரியா? சரிம்மா. மாப்பிள்ளைக்கு அப்பாவா நீங்க? இல்லைங்க, நான் தான் உங்கள் பொண்ணை பார்க்க வந்திருக்கேன். பொண்ணுக்கு அம்மாவே சரியில்லையே, ட்ரெஸ்ஸே சரியில்லையே, பொண்ணு எப்படி இருக்க போகுது? சரி சரி, உட்காருங்க மாப்பிள்ளை, பொண்ணு அனுப்பி விடுறேன். உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நான் காலையில் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி எக்ஸசைஸ் பண்ண போயிடுவேன். 7 மணிக்கெல்லாம் எனக்கு ஆஃபீஸ் கிளம்பணும். 7 மணிக்கெல்லாம் எனக்கு சமையல் ரெடி பண்ணிடுவீங்களா? அம்மா அம்மா, இங்க வாமா. எனக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னேன், கேட்டியா?